இங்க ஹேமான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு ரொம்பவே குண்டா இருக்கா. ஆனா அந்த பொண்ணோட வாய்ஸ் ரொம்பவே அழகா இருக்கும். அந்த பொண்ணு அதனாலே ஒரு சிங்கரா இருக்கா. ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அந்த பொண்ணு ஸ்டேஜ்ல நின்னு பாடாம ஸ்டேஜுக்கு பின்னாடி தான் நின்னு பாடிட்டு இருப்பா. இப்ப ஸ்டேஜ்ல ஆமின்ற ஒரு பொண்ணையுமே காணிக்கிறாங்க. அந்த பொண்ணு வாய் மட்டும் அசைச்சிட்டு இருப்பா. ஆனா பின்னாடி இருந்து இந்த ஹேமான்ற பொண்ணு தான் பாடிட்டு இருப்பா. ஆனா பாக்குறவங்க எல்லாருமே இந்த ஆமி தான் பாடியான்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்க இந்த ஹேமாவுமே ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஸ்டேஜ்லயுமே பின்னாடி இருந்து ஆடிட்டு இருக்கா. ஆனா அவளோட வெயிட் தாங்காம அந்த ஸ்டேஜே உடைஞ்சிருது. அதனால அந்த பொண்ணுமே கொஞ்ச நேரம் பாடாம இருக்கா. அப்ப இந்த ஆமி பொண்ணுமே மாட்டிக்கிட்டோன்னு உடனே அந்த ஷோவோட மேனேஜரான நம்ம ஹீரோவுமே அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு அந்த பொண்ணையுமே திரும்ப சொல்றான். இப்ப இந்த பக்கம் பார்த்தா அந்த ஹேமாவுமே கீழே தான் இருப்பா. உடனே அந்த மேனேஜருமே ஹேமா பொண்ணு இருக்கிறியான்னு கேக்குறாங்க. உடனே இந்த பொண்ணுமே பாட ஆரம்பிக்கிறா. இப்ப நல்லபடியா அந்த ஷோவுமே முடியுது. இப்ப வெளியில வந்ததுமே அந்த ஆமி பொண்ணு இந்த ஹேமா பொண்ணுட்ட கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம அந்த பொண்ணை ஏண்டி பாதியில பாடாம இருக்கானே அந்த பொண்ணையுமே போட்டு திட்டிட்டு இருக்கா. இப்ப அந்த ஷோவோட மேனேஜருமே வராங்க. அந்த ஆமி பொண்ணுமே அந்த மேனேஜர்கிட்ட பேசலான்னு போறாங்க. ஆனா அந்த மேனேஜருமே அந்த பொண்ணை கண்டுக்கிடாம நம்ம ஹீரோயினான ஹேமா பொண்ணுகிட்ட தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அவருமே நம்ம ஹீரோயினை கட்டிப்பிடிப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினான ஹேமாவுமே அந்த மேனேஜரையுமே கட்டிப்பிடிப்பா. ஆக்சுவலி நம்ம ஹேமாக்கு அந்த மேனேஜரை ரொம்பவே பிடிக்கும். ஆனா அந்த பொண்ணு ரொம்பவே குண்டா இருக்கனால அந்த மேனேஜர்கிட்ட லவ் சொல்லாமே இருப்பா. அப்படிதான் இந்த ஹேமா பொண்ணுமே வெயிட்டை ரொம்பவே குறைக்கணும்னு என்னெல்லாமோ மாத்திரையுமே இருந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. ஆனா வெயிட் குறையாம ஆம்புலன்ஸ் வந்ததுதான் மிச்சம். இதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு தெரியணும்னா மறக்காம பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க.